ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றது தான் நம்மளுக்குலாம் வந்து பெரிய வேலை மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம கும்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. கோவிலுக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் கோவிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதம் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க. நானுமே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் இது 3 நாளுமே ரொம்ப விசேஷமான நாள். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து கோவிலுக்கு போகலான்னு வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் போக முடியல என்னால். ஃபஸ்ட்டு வெள்ளி கோவில் போக முடியல. வியாழக்கிழமை வந்து விளக்கு பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். ஆடி முதல் நாளே வந்து சாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி தான் வந்து விளக்கு பாத்திரமே கழுவுனேன். சரி, முதல் வெள்ளி வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு 5 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன். சரியாக கவனிக்கவே இல்லை. 4 வெள்ளி 5 வெள்ளியும் தெரியல. ஒரு 5 வெள்ளிக்கிழமை வந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த 5 வெள்ளிக்கிழமையுமே பூஜை பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வெள்ளின்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மதியம் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டேன். அது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். வெயிலில் உட்காந்து செய்யவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டுக்கு வந்து பொங்கல் செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து மாவு வந்து வச்சுருந்தேன். உளுத்த மாவு ஊற வச்சுருந்தேன். அது வந்து வடைக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பொங்கல் வந்து தாளிச்சிட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வடை. இது எல்லாமே வந்து வடை வந்து போடல. கொஞ்சம் சின்ன சின்னதா மினி போண்டா மாரி போட்டுக்கிட்டோம். பொங்கல்னாலுமே எங்கள் வீட்ல வந்து சாம்பார், வடை அப்படி இருந்தா தான் நல்லாயிருக்கும். இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு இல்லன்னா கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லன்னா ரொம்ப ரேரு வேர்க்கடல சட்னி. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் செய்ற மாரி இருக்கும். அதிகபட்சம் செய்யணும்னா சாம்பாரோட, வடையோட சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பொங்கல் செஞ்சிருந்தேன். இது பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க 3 பேருமே போயிட்டு படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைய வந்து செஞ்சுட்டு இருந்தேன். முடிக்கணும்னா எல்லா வேலையும் ஒரே டைம்லயே முடிச்சிருக்கலாம். சரி, கொஞ்சம் வீட்ல தானே இருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதே ரொம்ப இழுத்துட்டே இருக்க மாரி இருக்கு. நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சு வேலைய முடிக்கணும்னு நெனச்சா சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஃபோன் பார்த்தே ரொம்ப நேரம் வந்து ஃபோன்லயே வேஸ்ட் ஆகுற மாரி தோணுது. வேலைய முடிச்சுட்டு ஃபோன் பார்த்தா பரவால்ல. ஃபோன் காலையில எடுத்தா வேலைய முடிச்சுட்டு எடுத்தா ரொம்ப நேரம் வந்து நம்மளாலயே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மைண்டு வந்து சொல்லுது ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்காதன்னு சொல்லிட்டு. ஆனா கை கேட்க மாட்டேங்குதுன்ற மாரி, இப்படியே ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன்ற மாரி எனக்கே தோணுது. அதுலேருந்து எப்பயாச்சும் கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்ற மாரி நானே பார்த்துட்டு இருக்கேன். நம்மளோட டைம் வந்து ஃபோன் பார்த்தே ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்ற மாரி எனக்கு தோணிட்டே இருக்கு. தோணுது ஒழிய, ஆனா அத வந்து விட்டுட்டு வெளிய வரவே முடியல. நமக்கே இப்படி இருக்கு. பசங்கலாம் வந்து சின்ன சின்ன பசங்கலாம் வந்து ஃபோன் எடுக்கும்போது, அவங்களுக்குமே அப்படிதான் தோணும். நம்ம கண்ட்ரோல் மீறி வந்து ஃபோன் பார்க்குற மாரி இருக்கு. ஆனா அந்த மாரி இருக்கக்கூடாது. அது யார் பண்ணாலுமே தப்பு தான். ரோஷன், நித்திக்கு நானே சொல்லுவேன், ஃபோன் அதிகமா எடுக்காத. யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எனக்கே தெரியுது. ஆனா நான் ரொம்ப ஃபோன் அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கு. நம்ம வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் தொடாம இருந்தா பரவால்ல. வெளியில போனா கூட சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா கூட, தெரிஞ்சவங்க நின்னுட்டு இருந்தா கூட, அதிகபட்சம் வந்து எல்லாருமே ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட கூட பேசுறது கிடையாது. வெளியில போகும்போதே தெரியுது. நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். மனுஷங்கள யாருமே கவனிக்கிறது கிடையாது. ஃபோன் பார்த்துட்டே இருக்கிற மாரி இருக்கு. நம்மளோட உலகம் முழுக்கவே ஃபோன்லயே இருக்குன்ற மாரி இருக்கு. ஆனா ரொம்ப தப்பு. நம்மளோட தேவை என்னமோ அத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். தேவையே இல்லாத நேரம் எல்லா நேரமும் வந்து நம்ம ஃபோன்ல வந்து செலவு பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் இருக்கு. நம்மளால மாத்த முடியுமா என்னன்னு தெரியல. நம்மளா நெனச்சா மாறிக்கலாம். ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணா பரவால்ல. எந்த நேரமே வந்து ஃபோன பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்ற மாரி தான் தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ல செலவு பண்ற நேரத்த வந்து நமக்கானத வந்து ஏதாச்சும் ஒரு வேல பார்த்து, நம்ம அதில வந்து செலவு பண்ணா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. துணிலாம் மடிச்சு எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டேன். கதவெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணிட்டேன். கிச்சன் கதவு லாக் பண்ணிட்டு, மெயினா இருக்கிற கதவுமே லாக் பண்ணிட்டேன். கதவு கொஞ்சம் திறந்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க ஏசி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. லாக் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. எனக்குமே வேர்க்குது. உள்ள வந்து உட்காந்து என்னால வேலை பார்க்க முடியாது. நான் டிவி பார்த்துட்டே வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 3 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அவங்க சோஃபா மேல இருக்காங்க. ரோஷன், நித்தி 2 பேருமே வந்து பெட் மேலயே வந்து படுத்துட்டு இருக்காங்க. எங்களது வந்து கட்டில் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த கரையான் மாரி புடிச்சிருச்சு. அதனால வந்து கட்டில் எல்லாமே தூக்கி போட்டாச்சு. கொஞ்சமாச்சும் ரெடி பண்ண முடியும்னு பார்த்தேன். ஆனா ரெடி ஆகவே இல்ல. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட் மட்டும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மதியமே வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன். ஃபோட்டோலாம் வந்து தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூம்ல. அந்த மனையில வந்து விபூதி வச்சு தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் கோலம் போட்டுட்ருந்தேன். அரிசி மாவுல வந்து அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. நம்ம அரிசி ஊற வச்சு போட்டா தான் வந்து கோலம் நல்லாயிருக்கு. அதனால சரி, திரும்ப வந்து விபூதிய தான் யூஸ் பண்ணேன். சரி வேணாம் பரவால்ல, நம்ம வந்து அரிசி மாவுல வந்து மாவுல வந்து நம்ம கோலம் போட்டுட்டா வந்து தினமும் கூட மாத்திக்கலாம். இல்ல வாரத்துல ஒரு 2 டைம் கூட நம்ம கோலம் வந்து மாத்திக்கலான்றதுனால,
சரி இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவே வந்து யூஸ் பண்ணிட்டு கோலம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து எந்த கோலம் போட்டாலும் சரி, எனக்கு இந்த இந்த சைட்ல இருக்கிற அந்த மணக்கோலம்னு சொல்லுவாங்க ஊர் சைட்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோலம் போட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாரி இருக்கும். அதனால சரி பரவாயில்ல, போட்ட கோலமே போடுற மாரி தான் இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்குன்றதுனால அந்த கோலமே போட்டுட்டு, பூஜை பொருள் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நைட்ல எவ்வளோ நேரம் வேணாலும் கண்ணு முழிச்சு நம்ம இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து விடியற்காலையிலே வந்து எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நடுவுல வந்து இந்த மதிய நேரத்துலலாம் வந்து நம்மளால வேலையே பார்க்க முடியல. வெயில் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. பயங்கர அனல் தாங்கவே முடியல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முதல் நாள். சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்து நைட்டே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். வாழை இலை மட்டும் தான் வாங்கல. மத்தபடி எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். நான் வந்து விடியற்காலையில வந்து ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்? சரி வேணாம், ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். எனக்கு எப்பவுமே சரி விடியற்காலைல எந்திரிக்கும்போதே எந்திரிச்சுட்டனா கூட வந்து வேலைய பார்த்துடலாம். நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். நெறைய டைம் வந்து நம்ம நெனைச்சது ஒண்ணு வேறவா நடக்கும். அப்பவும் நம்மள மாத்திக்கவே முடியலன்ற மாரி இருக்கு. இன்னும் 1/2 அன் ஹவர் தானே, நம்ம எந்திரிக்கலாம். கண்டிப்பா எந்திரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி படுத்தேன். என்னையே அறியாம தூங்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா மணி ஒரு 5:15. டைம் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! ரொம்ப பதட்டமா எந்திரிச்சேன். 5:15 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு எப்படி வேலைய பார்க்குறதுன்னு ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுச்சு. நைட்டே வந்து பாத்திரம் சிங்க்ல இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன். எப்படியா இருந்தாலும் நம்ம விடியற்காலைல எந்திரிச்சா வந்து கொஞ்சம் வேலை இழுக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து கிச்சன்ல இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் படுத்து தூங்கணும். ஆனா பாத்திரம் கழுவுனதுனால எனக்கு தூக்கம் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் கழுவாமயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் எனக்கு முக்கியமா வேலை பார்க்கணும்னா, சிங்க்ல பாத்திரம் வச்சிருந்தா தூக்கம் வராது. நான் நம்பி வந்து படுத்தேன். ஆனா லேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சாமி கும்பிடுறது ஒரு பக்கம். விடியற்காலைல வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். முதல் நாள் வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து சீக்கிரமா 6 மணிக்குள்ள பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி முடிஞ்சு போச்சு. நம்ம லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அத யோசிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்து இருக்கிற வேலைய பார்க்கலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா வந்து, ஏதாச்சும் வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். அப்புறம் வடை, பாயாசம் மட்டும் செஞ்சுட்டு, விடியற்காலைலயே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சு தான் பிளான் பண்ணேன். சரி டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பாடு, சாம்பாரு, ரசம் இந்த மாரிலாம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொழுதே விடிஞ்சிருச்சு. நான் காஃபி போடுறதுக்குள்ளவே பொழுது நல்லா பளிச்சுன்னு விடிஞ்சிச்சு. நான் வந்து சாப்பாடு வேற எடுத்துட்டு போணும். இப்ப நமக்குன்னா கூட பரவால்ல, கொஞ்சம் வேலை கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஈவினிங் டைம்ல கூட நான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். நான் வந்து சொல்லிட்டேன். காலையிலேயே வந்து டிஃபன்லாம் வேணாம். நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தை இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணுன்றதுனால வந்து கொஞ்சம் சொல்லலனாலும் பரவால்ல, சொல்லியாச்சு. அதனால அந்த பதட்டமே ரொம்ப அதிகமா இருந்தது. நம்ம வந்து சொல்லிட்டோன்றதுனால வந்து காலையில, மதியம் 2 வேளைக்குமே சேர்த்து சாப்பாடே வந்து சமைச்சுட்டேன். அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாரி இருந்தது. எல்லா வேலையுமே வந்து எந்திரிச்ச உடனே அரிசிலாம் ஊற வச்சுட்டு தான் வந்து கோலம்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வச்சிருந்த சாம்பார் இருந்தது. அதையுமே வந்து சூடு பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் கொஞ்சம் நைட்டு காய வச்ச பால் இருந்தது. அதையுமே வந்து காஃபி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு லேட் ஆயிடும். சாப்பிட போறதில்ல. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு காஃபி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வேலைய பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு, அவங்களுக்குமே வந்து பால் காய வச்சுட்டேன். ஃபோன் பண்ணியிருந்தேன். விடியற்காலைல அவங்களுமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமே அவங்களே வந்து காஃபி குடிச்சுட்டு, நானுமே வந்து காஃபி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா வந்து செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டைமிங்குள்ள முடிக்கணும்னா நம்ம முடிச்சு தான் ஆகணும். ரோஷன், நித்தி 2 பேருக்குமே சாப்பாடு வந்து லஞ்ச் கட்டும்போதே வந்து முன்னாடியே வந்து நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு, அவங்க எல்லாருமே வச்சுட்டு சாமி கும்பிட முடியல. அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. 2 பேருமே ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடலாம்னு நெனச்சேன். ரொம்ப கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. அதனால சரி என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுவரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல வந்து சாமி கும்பிடவும் முடியாது. சாப்பாடு, சாம்பார் எல்லாமே செஞ்சு ரெடியா இருக்கு. சரி பரவால்ல. நம்மளுக்கா நம்ம வேணும்னே பண்ணல. தெரியாம தான் வந்துருச்சு அப்படின்னு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி நாங்க 2 பேருமே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அவங்களுக்கு வந்து காலையில டிஃபன் வாங்கி குடுத்துட்டு, டிஃபன் வாங்கி குடுக்கலான்னு தான் நெனச்சேன். சாரி, பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி குடுத்துட்டேன். சரி டிஃபன் வாங்கணும்னால வந்து காசு தேவையில்லாம செலவாகும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது. இங்க பக்கத்துல தான் வாங்கிட்டு வருவோம்.
வேணாம் அவங்களுக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்தா அதே வந்து எப்போவுமே வந்து பழகிடுவாங்கன்றதுனால சரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் இருந்தது, அதை போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸுமே நான் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை, லஞ்சுமே ரெடி பண்ணல. ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக மணி ஒரு 11 மணிக்கு வந்து லஞ்ச் டைம் ஸ்நாக்ஸ் டைமு. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், வந்து நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் தண்ணி மொண்டு வர்றதுக்குள்ளே பால் பொங்கிடுச்சு. நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் கூட இந்த பால் பொங்காது, டென்ஷனாக இருக்கும். சரி தண்ணி எடுத்துகிட்டு வரலான்றதுக்குள்ளே பொங்கிடுச்சு. சரி கையோட வந்து தொடச்சி வச்சிடலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப காஞ்சிடும். ஈர துணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு தண்ணி தொடச்சிட்டோமா வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஏன்னா அடுப்பு வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அந்த வேலை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ஆற வச்சு க்ளீன் பண்ணுறத விட சூடாக இருக்கும்போதே வந்து தொடச்சிட்டா நம்ம சோப்பு போட்டுலாம் கழுவ வேண்டியதே இல்லை, க்ளீன் ஆகிடும். இது தெரியலனா சும்மா ஒரு டிப்ஸ் மாரி கூட வச்சுக்கலாம். எனக்கு நான் ஒரு நாள் செஞ்சேன், ஆனா பழகிடுச்சு. அதனால எப்பயாச்சும் இந்த மாரி கொட்டிடுச்சுன்னா வந்து கிளீன் பண்ணிப்பேன். ஆ அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுட்டு வடைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நைட்டுமே வந்து உளுத்தம் பருப்பு வச்சு கொஞ்சம் போண்டா மாரி ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமா தான் ரெடி பண்ணேன். இன்னைக்கு வந்து வடை செஞ்சே ஆகணும் அப்படின்றதுனால ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே வந்து அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறமா நாங்க சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அத்தைக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸு, லஞ்ச் 2மே வந்து ரெடி பண்ணோம். நான் முன்னாடியே சொன்னேன். எனக்கு எப்படியா இருந்தாலும் தெரியும். இவரு இப்படி தான் வந்து பிளான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நான் கிளம்பும்போதே சொன்னேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல. சீக்கிரமா வந்து சாப்பாடு குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னேன். இல்ல 11 மணிக்கெல்லாம் வந்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டு வந்துடலான்னாரு. நான் சொன்னேன், "இல்ல கோவில் போயிட்டு வரணும்னா டைம் ஆயிடும். அதனால தான் நான் போவே செஞ்சேன். இல்லனா நான் போயிருக்க மாட்டேன். அவங்ககிட்டயே குடுத்து அனுப்பிச்சிருந்துருப்பேன்." நம்ம போயிட்டு வரும்போதாச்சும் நம்ம வந்து சாமி கோவில் ஏதாச்சும் வந்து ஏன்னா அம்மன் கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனா அவரு நெனச்சது தான் நடந்தது. நான் நெனச்சது நடக்கல. நான் வந்து ஃபோன பார்த்துட்டு எடிட் பண்ணிட்டே வந்தேன் ஷார்ட்ஸுக்கு. எடிட் பண்ணிட்டு வந்து முடிக்கிறதுக்குள்ள வீட்டாண்ட கூட்டு வந்து நிறுத்திட்டாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்லி வந்தேன், திரும்பவும் வந்து வீட்லயே கூட்டு வந்துட்ட பார்த்தியா அப்படின்னதுக்கப்புறம், சரி இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால வந்து என்னால வேலை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இருக்கிற வேலைய பார்க்க முடியும். நம்ம ஈவினிங் கூட போலாம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும். அப்படிதான் சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஈவினிங்லாம். நம்ம நினைக்கும்போது போனா மட்டும் தான் உண்டு. சரி முடிவாயிடுச்சு நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல சண்டை போட்டா மட்டும் இப்ப நம்ம போகவா போறோம்னு நினைச்சுட்டு அதோட விட்டுட்டேன். ஆ ஒவ்வொரு வேலையா வந்து செஞ்சுட்டு இருக்கேன். சாம்பார் ஒரு பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வந்து பால் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜவ்வரிசிலாம் வந்து முன்னாடியே வேக வச்சுட்டு ஆற வச்சிருந்தேன். அத ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த பாலோட வந்து சேர்க்கணும். சூடா இருக்கும்போது சேர்த்தா வந்து பால் திரிஞ்சிரும். சேமியா வந்து நம்ம நார்மலா பாயாச சேமியா விட சமைப்போம் பார்த்தீங்களா, அந்த சேமியா போட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்ப நெறஞ்ச மாரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது பால் பாயாசம். வடை வந்து உளுத்தம் பருப்போட கொஞ்சமா வந்து மிளகு தட்டிட்டு வடை வந்து செஞ்சிருந்தேன். வடை வந்து கொஞ்சம் டைட்டான மாரி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு கல்யாணத்து வீட்லலாம் வந்து இந்த பொரியல் கூட்டு வைப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் செஞ்சதுலயே வந்து எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாத்தையும் விட வந்து இந்த கூட்டு சூப்பரா இருந்தது. கல்யாண வீட்ல சாப்பிடுற மாரி இருந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சரி டைம் ஆயிடுச்சுன்றதுனால அவசரமா வந்து ஒவ்வொரு வேலைய பார்த்துட்டு இருந்தோம். அதனால சாப்பாடு வந்து அவங்கள இலையில வைக்க சொன்னேன். இன்னும் ஒண்ணு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னா, வாழை இலை வந்து கிடைக்கல. பக்கத்துல எந்த கடையிலயுமே வாழை இலை கிடைக்கவே இல்ல. வாழை இலை வேணும்னா கொஞ்சம் மெயின்ல தான் போணும். அவங்க மெயின்ல போயிட்டு வாங்கிட்டே வரமாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நம்ம போய் சொன்னா, "இவ்வளோ தூரம் நான் போணுமா?" அப்படின்னுவாங்க. சரி வேற வழியே இல்லன்றதுனால இந்த இலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒண்ணு ரோஷன், நித்தி 2 பேரும் ஸ்கூல் அனுப்பிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதில இந்த இலை போட்டு சாமி கும்பிட்டதில ரொம்பவே கஷ்டமா இருந்தது. வேற என்ன பண்றது? நம்மளால வந்து டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்கிட்டும் வர முடியாதுன்றதுனால சரி பரவால்ல. இன்னும் 3 வெள்ளிக்கிழமை இல்ல 4 வெள்ளிக்கிழமை இருக்கும் ஆடி மாசத்துல. நம்ம திரும்ப சாமி கும்பிடும்போது கூட திருப்தியா வந்து கும்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஆடி கிருத்திகைலாம் வரும். அப்ப செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம நெனச்ச மாரியே கொஞ்சம் இன்னும் நல்லா திருப்தியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு, நாங்களுமே எடுத்துன்னு போய் சாப்பாடுலாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து லஞ்ச்சு, ஸ்நாக்ஸ் 2மே ரோஷன், நித்தி 2 பேருக்குமே குடுத்துட்டு, அப்புறம் தான் நாங்க வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சோம். இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. இருக்கிறத வச்சு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டுட்டோம். வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. சரி ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.